நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மெத்தையில தூங்கணும்னு தோணல. என்னாச்சுங்க? இந்த மெத்தையோட அழகு குறைஞ்சு போச்சுல்ல மல்லிகா? இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சது தப்புன்னு எனக்கு புரியுது. இனிமேலும் நிச்சயமா அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். இந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்குங்க. ஐயோ, வேண்டாங்க. ஏன் மல்லிகா? இனிமே நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். அதுக்கு நீ என்னைக்கும் எப்பவும் என்னோட சிறந்த நண்பனா என் கூடவே இருக்கணும். நான் எப்பவுமே காலம் பூரா உங்க கூட தாங்க இருப்பேன். நீங்க என் மனசுல இருக்கீங்க. நீங்க இல்லாம நான் எப்படிங்க வாழ முடியும்? மல்லிகா, நான் இனிமேலும் வாழணும்னா நாம ரெண்டு பேருமே இணை பிரியாம இருக்கணும். அதுக்கு நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் மல்லிகா. வேண்டாம் மகாராஜா. தயானந்தர் மகாராஜாவும் மாயம்மாவும் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு திரும்பி வர வரைக்கும் என் மனசுல எந்த ஆசையும் இல்லாம தேவியை பிரார்த்திக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேங்க. அது வரைக்கும் நீங்களும் தேவியை பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்காக வேண்டிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உனக்கு அதான் சந்தோஷம்னா நானும் வேண்டுறேன். நான் முழுமையா விரதம் இருக்கேன். அந்த பிரார்த்தனையால நிச்சயமா நம்ம ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கான அனுகிரகமா அது இருக்குங்க. அப்படியே நடக்கட்டும். உன்னோட விருப்பம் போலவே நடக்கட்டும். இந்தாங்க, இந்த பாலை குடிங்க. அது நடக்காதடி மல்லிகா. மகாராஜா விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணாதானே நீ நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு. இந்த ரேணுகா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மகாராஜா எப்படி விரதம் இருக்காருன்னு நானும் பார்க்கிறேன். ஐயோ, நடந்து நடந்து சோர்வா இருக்கு. கோயிலுக்கு இங்க இருந்து நிறைய தூரம் இருக்காங்க. அந்த கிராமவாசி சொன்னதை வச்சு பார்க்கும்போது கோயிலுக்கு போறதுக்கு இன்னும் 4 மைல் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏற்கனவே அவ்வளவு தூரம் நடந்த மாதிரி இருக்கு. உனக்கு அதுக்குள்ள சோர்வாயிடுச்சா என்ன? இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா அதை தாங்கிக்கணும் இல்லையா? அத மறந்துடாத. மறக்க மாட்டேங்க. பெரியவர் நம்ம கூட இருந்திருந்தா எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் வழி தேட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது மட்டும் இல்ல, எல்லா கோயில்ல இருக்கிற ஐதீகமும் பெரியவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவரு சொல்ற கதைகளை கேட்கும்போது நடந்து வர களைப்பு தெரியாம இருக்கும். எதுக்காக அவரு திடீர்னு அவரோட சொந்த ஊருக்கு போகணும்னு சொன்னாரு? அந்த அளவுக்கு முக்கியமான காரணம் இல்லாம பெரியவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் இல்லையா? அதுவும் நம்ம கௌரிய விட்டுட்டு. எதுக்காக போறாருன்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல போல் இருக்கு. அது சரிதாங்க. நான் கேட்டப்ப கூட வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு தான் அவரு சொன்னாரு. அதனாலதான் நானும் அவரை மேற்கொண்டு எதுவும் கேட்கல. அன்னைக்கு ஆத்துல குளிக்க போகும்போது அவர் ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு வியாபாரிய பார்த்ததா பெரியவர் நம்ம கிட்ட சொன்னாரு இல்லையா?
அப்பத்துல இருந்தே பெரியவர் தன்னோட சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி தான் மகளை நினைச்சு அழுது சூலபாணிய சபிச்சுக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏங்க அப்படி சொன்னாரு? தெரியல. அவர் மனசு வருத்தப்படுவாருன்னு தான் நான் கேட்கல. எங்க இருந்தாலும் திரும்ப நம்மள வந்து சந்திப்பன்னு சொல்லிட்டு தானே அவர் எங்கிருந்து போனாரு. அதனால நிச்சயமா வருவாரு, வந்து விவரத்தை சொல்லுவாரு. அவரு பாவம், அவருக்கு எந்த ஆபத்தும் வராம இருந்தா நல்லா இருக்கும். தேவியோட பரம பக்தன் இல்லையா அவரு? அம்மன் பாத்துப்பா. யாரும் பட்டினி கிடக்காத இந்த தேசத்தை பத்தி ஒரு கதை இருக்குன்னு பெரியவர் சொன்னார் இல்லையா? அன்னபூர்ணேஸ்வரியா தேவி மகமாயி இந்த கோயில்ல குடியிருக்கான்னு சொன்னாரு. அப்படி ஒரு புண்ணியம் இந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்ன இந்த கோயில்ல சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி நிர்வகிச்ச இந்த தேசத்து மகாராஜா தான் காரணம்னு பெரியவர் சொன்னாரு. தேச மக்கள் யாரும் பட்டினி கிடக்க கூடாது, அதுக்காக 2 வேளையும் கோயில்ல அன்னதானம் நடத்தியே ஆகணும்னு ராஜா உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த உத்தரவை தேவி சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அருள் புரிஞ்சா. அப்ப 100 பேர் வந்தாலும் முதல் பந்தியிலேயே எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அந்த அன்னபூர்ணி கோயில்ல நம்ம குழந்தைக்காக நாமளும் ஒரு நாள் அன்னதானம் போடலாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற வேண்டுதலை நாம தான் நடத்துறோம் இல்லையா? இங்கேயும் அதை நடத்தணும். இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேரணும். வா, நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கோயில் நடைய சாத்திடுவாங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முனிமையா, நட சாத்திட்டாங்க போல இருக்கு. பரவாயில்லைங்க, நாம இன்னைக்கு இங்கதானே இருக்க போறோம். குளிச்சுட்டு சாயந்தரமா வந்து பொறுமையா தரிசனம் பண்ணலாம். பரவாயில்ல, இப்போதைக்கு நாம தங்கறதுக்கு ஏதாவது இடம் பார்க்கணும். இந்த கோவிலுக்கு முதல் முறையா வரவங்களா நீங்க? ஆமா, வேற தேசத்துல இருந்து வரோம். வெளி தேசமா இருந்தாலும் அங்கேயும் கோவில் குளம் ஆராதனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? நட அடைச்சதுக்கு பிறகு நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க. அப்படி ஒரு ஐதீகம் வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால தான் கேட்டேன். நீங்க யாரு? நானா? கோவிலை நிர்வாகம் பண்ண கடமைப்பட்ட ஒரு மனுஷன், அவ்வளவுதான். நீங்க கோயில் காரியஸ்தரா? அதுதான் நான் சொன்னதுக்கான அர்த்தமும். அது புரியுது. நட சாத்துனதுக்கு அப்புறம் நாங்க சாமி கும்பிட வந்திருக்கோம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுக்கான அர்த்தம் தான் எனக்கு புரியல. எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்க? ஏன் அப்படி சொன்னா? வணங்குறதா இருந்தா நீங்க கோவில் நட அடைக்கிறதுக்கு முன்னாடில வந்து வணங்கிருக்கணும். இந்த கோயிலுக்கு முதல் முறையா வரவங்களுக்கு அந்த விதிமுறை கிடையாது இல்லையா? இந்த கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு பசியாறின பிறகுதான் அன்னபூர்ணேஸ்வரியான இந்த தேவிய முதல் தரிசனம் செய்யணும்னு ஐதீகம் இருக்குல்ல? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க சொன்னோம். பிரதிஷ்டை செஞ்ச நாள்ல இருந்து இந்த கோயிலோட ஐதீகம் அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னமோ சரிதான். இருந்தாலும் அந்த வழக்கத்தை தானே நாங்களும் கடைபிடிச்சோம். கோயிலுக்கு வர பக்தர்கள் வேணும்னே தப்பா வந்து அம்மனோட கோவத்துக்கு ஆளாக மாட்டாங்கல்ல? மன்னிச்சிருங்க. வெளியில இருந்து நீங்க வணங்குனதுனால நான் ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டேன். கோபம், வெறுப்பு எல்லாம் கோயில்ல இருக்கிறவங்களுக்கு கூடாத பழக்கம் இல்லையா? பக்தர்களோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சு அதன்படி நடக்கிற கடமை உங்களுக்கு இருக்குல்ல? பக்தர்களை எப்பவும் அன்போட வரவேற்கணும். உங்க பேச்சையும் நடவடிக்கையும் பார்க்கும்போது சரி, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்ல முடியுமா? கௌரவமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க. நேசிக்கவும், மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கவும், அவங்களோட நன்மையை பாதுகாக்கவும், குற்றம் செஞ்சவங்களை தயவுதாட்சணை இல்லாம தண்டிக்கவும் கடமைப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உதேஸ்வர தேசம். அந்த தேசத்தோட மகாராஜாவும் மகாராணியும். ஐயோ,
மன்னிக்கணும் மகாராஜா. பாதுகாப்புக்கு படை வீரர்களும் ஆடம்பரமும் இல்லாம வந்ததால அடையாளம் தெரியாம போயிடுச்சு மகாராஜா. ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரமா வர்றதில்லையே தீர்த்த யாத்திரை. இதயபூர்வமான சமர்ப்பணம் அது. அந்த தீர்த்த யாத்திரை எளிமையாவும் ஆடம்பரம் இல்லாமையும் இருக்கணும். அத பத்தி சிந்திக்காம பேசிட்டேன். சிந்திக்கணும். ஜெகதீஸ்வரியான அம்மா அன்னபூர்ணேஸ்வரிக்கு சேவை செய்யறது தானே உங்களோட கடமை. தேவியை விட நாம தான் பெரிய ஆளுங்கிற அகங்காரத்தை முதல்ல கைவிடுங்க. கோயிலுக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் தேவியோட பக்தன்னு புரிஞ்சுக்கங்க. தவம் செய்யாமலே தவம் மேற்கொண்டதுக்கான பலன் உங்களுக்கு இது மூலமா கிடைக்கும். மகாராஜா, இனிமேல் நான் எப்போதும் இந்த மாதிரி அகங்காரமா பேச மாட்டேன். இது சத்தியம். எங்க கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும். நிச்சயமா இல்ல மகாராஜா. அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கோயில் தரிசனம் பண்ணணும். இப்ப நீங்களும் மகாராணியும் கோவில் குளத்துல குளிச்சு கோவில் மண்டபத்துக்கு வாங்க. அன்னதானத்துக்கு நேரமாகுது. அப்படியே செய்றோம். முனிமையா வா. என்னால பொறுக்க முடியல ரேணுகா. மல்லிகா கண்ணு முன்னால வந்து நின்னாலே மகாராஜாவுக்கு பிடிக்காது. இப்போ அவங்க 2 பேரும் நகமும் சதையும் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன மகாராஜா எப்படி மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லம்மா. மல்லிகாவோட நிலைமை இப்ப என் பொண்ணுக்கு வந்துருச்சே. உன்னை மகாராஜாவுக்கு பார்த்தாலே பிடிக்கலையே. இப்பவே நாம அரண்மனைக்கு ஒரு பாரம் தான். இப்படியே நிலைமை போச்சுன்னா நாம இனிமே அங்க இருக்க முடியாது. மகாராஜாவோட மனசு மாறினதும் மல்லிகாவோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சதும் அந்த வேலு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஏதோ மந்திரம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த சன்னியாசினி கூட இருந்த பையன்னு தானே சொன்னாங்க. இந்த மந்திர வேலையெல்லாம் அவனுக்கும் தெரியும். அவன் அந்த அரண்மனையில இருந்தான்னா நாம இனிமே அங்க இருக்க முடியாதுங்கிறது நிச்சயம். எப்படி அவனை அடிச்சு விரட்டுறது? மாமி, உங்க 2 பேரையும் நான் அரண்மனை பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க எங்க இருந்தீங்கன்னா நான் அங்க எப்படி பார்க்க முடியும்? அரண்மனையை கவனிக்கதான் இப்ப மல்லிகா மகாராணி இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு? நீங்க சொல்றது சரிதான். இப்ப அரண்மனையில இருக்கிற எல்லா விஷயங்களும் மகாராணியோட பொறுப்புல தானே இருக்கு. இப்ப அரண்மனையை பார்க்கும்போது ரொம்ப ஐஸ்வர்யமா அழகா இருக்கு. நாங்க இருக்கும்போது என்ன ஐஸ்வர்யம் இல்லாமையா போயிடுச்சு? நான் அப்படி ஒன்னும் சொல்லல. அன்னையோட இன்னைக்கு ஐஸ்வர்யம் கூடி இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்குடா நீ எங்க வந்த? அங்க அரண்மனையில மல்லிகாவை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே? இருந்தாலும் அப்படி செய்யறது முறை இல்லைல்ல. மகாராஜா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம ரேணுகாவை கைவிட்டது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? யார் சொன்னா மகாராஜா என்ன கைவிட்டுட்டாருன்னு? உன்னை கைவிட்ட பிறகுதானே மல்லிகா மகாராணிய மகாராஜா கெட்டியே பிடிச்சிருக்காரு. அவங்க பிரிவாங்க, நீ வேணா பாரு. அவங்க பிரிவாங்க, பிரிய மாட்டாங்க, அதை பத்தி வேண்டாம் எனக்கு. இவ்வளவு நடந்த பிறகு உங்க 2 பேருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. எதையாவது முட்டாள்தனமா உளர்வ. சரி சரி சொல்லு. நிலைமை இப்படியே போச்சுன்னா மல்லிகா மகாராணி மகாராஜாவும் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா வேலைக்காரி மாதிரி ஆயிடுவா. போட இங்க இருந்து. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்க வேண்டியதை பாரு. நீ சின்ன மகாராஜாவை மறந்துரு. அதுக்கப்புறம் என் கூட வா. என் முறை பொண்ணு இல்லையா நீ? நான் உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துப்பேன். இந்த மாதிரி 2 கெட்டனை கல்யாணம் பண்றதை விட பேசாம செத்து போயிடலாம். இப்படி சொல்லிட்டு எப்படி போவேறணும்? ஏய், தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காத. கைய விடு. போடா. பாத்தீங்களா? ராதா, இங்க வாடா கண்ணு. ரேணுகா சொன்னதை கேட்டீங்களா? என்ன அடிப்பாளாம். முறப்பையன் அடிக்கிறது முறப்பொண்ணு செய்யற காரியமா மாமி? நீங்களே சொல்லுங்க. முறை பையனா இருந்தா மட்டும் போதாது ராதா. 2 கெட்டானா இருந்தாலும் உதவாக்கரையா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சொத்து சுகம் இருந்தா. அதுக்கு எனக்கு சொத்து இல்லையே. இல்லாத சொத்தை உருவாக்கணும்டா. அப்பதான் ஒரு ஆம்பளை ஆவான். திருடியோ பிச்சை எடுத்தோ கொள்ளை அடிச்சோ பணக்காரனா ஆகணும். அப்போ ரேணுகா மட்டும் இல்ல, ரேணுகா மாதிரி நிறைய பொண்ணுங்க உன்னை தேடி வருவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். அதுக்கு எனக்கு எப்படி திருடுறதுன்னு தெரியாது மாமி. அத நான் சொல்லி தரேன். நீ இங்க வா. ம். ம். அரண்மனை நிலவரையில கோடிக்கணக்குல ஆபரணங்கள் இருக்கு. ம். அது நிலவரையில தானே? ம். அந்த நிலவரைய திறந்து அதுல இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நான் உதவி செய்யறேன். அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ரேணுகா கிடைக்கணும்னா அந்த ஒரு வழிதான் இருக்கு. அப்படின்னா நான் செய்யறேன். ஆ, கெட்டிக்கார. ஆனாலும் அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. ம். அது ஏன்? விசாரிக்கும் போது மாட்டிக்கிட்டேன்னா நான் தான் அங்க கொலை அடிச்சேன்றத. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். அந்த நாடோடி பையன் இருக்கான்ல வேலு, அவன் தான் நிலவரைய திறந்து ஆபரணங்களை எடுத்துக்கிட்டு போனதை பார்த்ததா நாம சொல்லணும். ஆ, நல்ல யோசனையா இருக்க மாமி. வேலுவுக்கு மல்லிகாவும் உடந்தேன்னு சொல்லணும். சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படியா சொல்லணும்? ஆமாண்டா, நாம தப்பிக்கணும்ல. தப்பிச்சு ரேணுகாவை கல்யாணம் பண்ணி நீ ஊர்ல போய் ராஜா மாதிரி வாழ வேண்டாம்? அப்ப நீங்க? நானும் கூட இருப்பேன்டா, மகாராணி மாதிரி வாழறதுக்கு. ம், இதையெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவரைய திறக்கிறதுக்கு சாவியை கொடுங்க மாமி. செஞ்சு தரேன். கூடிய சீக்கிரமே செய்யறேன்.